ஒரு படம் 100 நாட்கள் ஓடினால்தான் வெற்றி என்ற காலம் மலையேறி போச்சு. 25 நாளுக்கே வெற்றி விழா ஷீல்டு கொடுக்க வேண்டிய நிலை. காரணம், இப்போதெல்லாம் 2 வாரங்களை ஒரு படம் கடப்பதே பெரிய சாதனையாகிவிட்டதுதான். ஆர்கே தயாரித்து நடித்த சமீபத்தில் வெளியான என் வழி தனி வழி என்ற படம் 25 நாட்கள் தாண்டி முடிந்ததை கமலா தியேட்டரில் ஷீல்டு கொடுத்து கொண்டாடினார்கள் படக்குழுவினர். இந்நிகழ்ச்சியில் ஆர்கேவின் பேச்சு ஹைலைட்டாக அமைந்ததா. இன்றைய சினிமா யதார்த்தம் உள்ளவராக பேசினார். சூப்பர் ஸ்டாரிடமே பணத்தை திருப்பி கேட்கிறார்கள். இன்று சினிமாவிற்கு என்ன ஆயிற்று? கடந்த சில ஆண்டுகளாகவே சினிமா சிரமத்தில் இருப்பதாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நிறைய படங்கள் வருகின்றன, நிறைய படங்கள் தோல்வி அடைகின்றன, ஓடுவதில்லை. சூப்பர் ஸ்டாரிடமே பணத்தை திரும்பி கேட்கிற நிலை உள்ளதா? வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாட்களுக்கே தியேட்டர்களுக்கு யாரும் வருவதில்லை. 4வது நாள் நல்ல படம் என்று கேள்விப்பட்டு பார்க்க போனால் படம் தியேட்டரில் இருப்பதில்லை. ஏன் மக்கள் தியேட்டர் பக்கம் வருவதில்லை? மக்கள் வராததற்கு யார் காரணம் என்பதற்கான பதிலையும் கூறியுள்ளார். எல்லா வியாபாரத்திலும் விழா, பண்டிகை காலங்களில், விசேஷ நாட்களில் 10% தள்ளுபடி, 20% தள்ளுபடி, 30% தள்ளுபடி, 40% தள்ளுபடி, 60% வரை தள்ளுபடி கொடுக்கிறார்கள். சினிமாவில் மட்டும் பண்டிகை காலங்களில் 100 ரூபாய் டிக்கெட் 300 ரூபாய் ஆகும். இது என்ன நியாயம்? சென்னையை மட்டும் வைத்து தமிழ்நாட்டை கணிக்க முடியாதா? மாதம் 10,000 ரூபாய் வருமானம் உள்ளவர் மனைவிக்கு புடவை வாங்கி கொடுத்து துணிமணி எல்லாம் எடுத்துவிட்டு ஆசையோடு படம் பார்க்க போகிறான். அங்கே 100 ரூபாய் டிக்கெட் 300 ரூபாய் என்கிறார்கள். யோசிக்கிறான். 3 நாட்கள் பொறுத்து கொண்டால் 4வது நாள் திருட்டு விசிறி வந்துவிடும். 25 ரூபாயில் பார்த்து கொள்ளலாம் என்று போய்விடுகிறான். அவன் பொருளாதார பிரச்சனை அப்படி. அவன் சினிமாவை ரசிப்பவன் தான், ஹீரோவை விரும்புகிறவன் தான். ஆனால் அவனை திருட்டு விசிறி வாங்க வைத்தது நான் தான். அவனை திருட்டு விசிறி வாங்க வைத்து விட்டேமே, அது யார் தவறு? அன்று கோடிக்கணக்கான பேர் பார்த்த சினிமாவே இன்று யார் பார்க்க வருகிறார்கள்? சினிமா இன்றைக்கு பணக்கார பைனான்சியர் கையில் சிக்கி கொண்டு விட்டதா? ஏரியாக்களை வாங்கிக் கொள்கிறார்கள், தொழில் மாறிவிட்டதா? திருட்டு விசிடியே சரி என்று சொல்லவில்லை, ஆனால் அதை ஒழிக்க முடியவில்லையே. மக்கள் ஆதரவு இருக்கும் எதையும் ஒழிக்க முடியவில்லை. அரசை நினைத்தாலும் திருட்டு விசிடியை தடுக்க முடியாதா? ஒரு காலத்தில் கேபிள் டிவிக்கு அனுமதி கிடையாது. எல்லாமே திருட்டுத்தனமாக தான் இயங்கின. அதன் தாக்கத்தை பார்த்து அரசை ஏற்று நடத்தும் அளவிற்கு போகவில்லையா? ரசிகர்கள் ஒரு ஹீரோ படத்தை 50 படங்கள் கூட பார்த்திருப்பார்கள், பல முறை பார்த்திருப்பார்கள். அதற்காக பல லட்சம் கூட இழந்திருக்கிறார்கள். என்ன பலன்? பேண்ட் வாங்கினால் சட்டை இலவசம் என்கிற காலம் இதா? அவர்களுக்கு இந்த சினிமாவால் என்ன பலன் என்றார். இவ்விழாவில் என் வழி தனி வழி இயக்குனர் ஷஜித் கைலாஷ், கதை வசனகர்த்தார் பிரபாகரன், கலை இயக்குனர்கள் போனன், அங்கமுத்து சண்முகம், இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா, நடிகர்கள் ராதா ரவி, மதன் பாப், தலைவாசல் விஜய், வழக்கியன் முத்துராமன், ரமேஷ் கண்ணா, தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா, இயக்குனர்கள் சுசீந்திரன், திரு செந்தில்நாதன், பாடலாசிரியர் இளைய கம்பன், பேச்சாளர் விழுப்புரம் செல்வராஜ், நடிகைகள் நீத்து சந்திரா, கோமல் சர்மா, ஸ்ரீரஞ்சனி ஆகியோரும் கலந்து கொண்டு பேசினர்.